பிள்ளைகளுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே, ஆனால் அந்த பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக இருக்கணும். நாம் இறந்ததற்கு பிறகு நம்மை தொடர்ந்து வருகிற கூலிகளை இதுவும் அமைய வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளை ஒழுக்கமிக்கவர்களாக, இறையச்சம் மிக்கவர்களாக, இறை சட்டத்தை பேணக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு போதித்தார்கள், இறைவனுக்கு இணை வைக்காதே அப்படின்னு போதிச்சாங்களா இல்லையா? அவரை கூப்பிட்டு வைத்து, இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்து ஹர்தலின், மகனே நீ செய்கிற சில செயல்கள்லாம் அது பெரிய செயல் சின்ன செயல் நினச்சிடாத. சின்ன செயலாக இருந்தாலும் சரி, அது கடுகை விட சின்னதாக இருந்தாலும் சரி, அது வானத்தில் எங்காவது ஒளிந்திருந்தாலும் சரி, அல்லது பூமியில் எங்காவது மறைந்திருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிய பாறைக்கு உள்ளே அடங்கி இருந்தாலும் சரி, ஏத்திபிகல்லா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அதை கொண்டு காட்டி கேள்வி கேட்பான், எந்த தப்பு செஞ்சிடாத என்றெல்லாம் பிள்ளைக்கு போதனை செய்து, நீ ஏன் அந்த தப்பு செஞ்ச இந்த தப்பு செஞ்சேன்னு திட்டலை. அப்படி சூசகமாக பிள்ளையை கூப்பிட்டு, ஒரு வயசு பிள்ளை, ஒரு வாலிபர், அவருக்கு எந்த தப்பையும் இந்த தப்பை செய்யாத அப்படி செய்யாதன்னு சுட்டி காட்டுறதை விட, எந்த தவறுகளை எல்லாம் தந்தையும் தாயும் இல்லாத போது செய்வானோ, எந்த தவறுகளை எல்லாம் சொந்த பந்தமோ யாரும் கண்காணிக்காத போது தனிமையில் செய்வானோ, அந்த தவறுகளெல்லாம் சின்ன அளவில் இருந்தாலும் சரி, யாருமே பார்க்கல என்கிற தைரியத்தில் செய்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், மறுமையில் கொண்டு வெளிச்சம் போட்டு காட்டிடுவான் என்று இந்த தந்தை அவருக்கு அறிவுரை சொன்னாரே, அது மாதிரி நம்முடைய பிள்ளைகளை நாம் பக்குவப்படுத்தி அவனுக்கு அறிவுரை வழங்கி, இந்த பொருளாதாரம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அவ்வளவுதான், அது ஒரு குப்பை. இந்த உலகத்தில் வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், மோசடி செய்யக்கூடிய அற்பமான பொருட்களை தவிர இந்த உலகம் வேறு எதுவுமே கிடையாது. சர்வ சாதாரணமான அற்பமான இந்த உலகத்தில் காசுக்காக